ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெறும் பூண்டும் மிளகாய் தூளும் இருந்தால் போதும். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தடியாகவும் கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிற மசாலா. இப்போது தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே சம அளவாக இருக்கணும். ஒரு பக்கமாக உப்பு இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி ஆகிடக்கூடாது. வாழைக்காயில் அந்த ஈரத்தன்மை இருக்கனால இந்த அளவே போதும். இப்போ நம்ம வாழைக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வாழைக்காவும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா வாழைக்காவும் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது, மசாலாவும் நல்லா இறங்கும். ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் அது நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்ததாக பூண்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 12 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா 1க்கு 2 இடித்து வச்சுக்கோங்க. அப்படியே போட வேணாம், இந்த மாதிரி நல்லா நச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வாழைக்காலாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் அப்படி ஒரு ஸ்மெல் நல்லாவே வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பூண்டு ஆட் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். இப்போ பூண்டு லைட்டாக ஓரளவுக்கு வதங்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம வாழைக்காய் ஒன்று ஒன்றா சேர்த்து இதில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் இருக்க மாதிரி வாழைக்காவை ஒன்று ஒன்றா போட்டுருங்க. இதில் இந்த மாதிரி இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த டிஷ் ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். அதிகமாக மசாலா பொருளும் தேவைப்படாது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மேலே இப்போ லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை கிளறிட்டு ஒரு பக்கமாக அது வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்ததாக அதை நம்ம திருப்பி விட்டு அந்த பக்கம் வேக வைக்கலாம். இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். சட்டுன்னு வெந்துடும் வாழைக்காய், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஊற வச்சனால அந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய். பாருங்கள், லைட்டாக அதை திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமும் திருப்பி விட்டு அதை குக் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் போயிட்டு நல்ல வாழைக்காய் குக் ஆகிருக்கு, ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு, பூண்டும் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் போயிட்டு நல்லா வாழைக்காய் ட்ரை ஆனோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா எல்லா பக்கமும் குக்காக இருக்கணும். அது லைட்டாக நீங்கள் குத்தி பாட்டிங்கனாவே ரொம்ப சாஃப்டாக அது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு எல்லா பக்கமும். அவ்வளோதான், இதை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா குக்காகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது தயிர் சாதம் கூட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.